மெக்சிகோல உள்ள ஒரு தீவு பொம்மை தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. உலகத்துல உள்ள அமானுஷ்யமான இடங்கள்ல இதுவும் ஒன்னா சொல்லப்படுது. 20ஆம் நூற்றாண்டுல டான் ஜூலியன் அப்படின்றவர் இந்த தீவை கண்டுபிடிக்கிறாரு. தனிமை விரும்பியான இவரு இந்த தீவுலயே ஒரு வீடு கட்டி அங்க வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த தீவுல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. சுத்தி பார்க்கும் போது ஏரியில ஒரு பெண்ணோட உடல் மிதந்து வரத அவர் பாக்குறாரு. காப்பாத்துறதுக்காக போகும்போது அந்த பெண்ணோட உடலுக்கு பதிலா அங்க ஒரு பொம்மை கிடைக்குது. எடுத்துட்டு வந்து அங்க மரத்துல கட்டி வைக்கிறாரு. தினமும் இரவு அந்த பொம்மை பேசுற மாதிரி இவருக்கு தோணுது. இதுக்கு பிறகு தீவுலயே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சவரு விவசாயம் பண்ணி கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் பக்கத்துல உள்ள கிராமத்துல போய் வித்துட்டு வந்திருக்காரு. பொருட்களை வித்து கிடைச்ச காசுல பொம்மைகளா வாங்கிட்டு வந்து அந்த தீவுல உள்ள எல்லா மரத்திலையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரி 50 ஆண்டுகள் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. இப்ப அந்த தீவு முழுக்க பொம்மைகளா தான் இருக்கு. 1990க்கு பிறகு ஒரு புகைப்பட கலைஞர் இந்த தீவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சேர்றாரு. தீவை புகைப்படம் எடுத்து வெளியுலகத்துக்கும் காட்டினாரு. அந்த காலத்துல இந்த செய்தி ஊடகங்கள் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. 2001ல டான் ஜூலியன் அதே ஏரியில இறந்து மிதந்துட்டு இருந்தாரு.